ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் சொல்ல போகிறேன்னா ஃபிலிப்ஸ் லார்க்கின் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபாலோவர் ஆஃப் தாமஸ் ஹார்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? ஃபிலிப்ஸ் லார்க்கின். ஏன் அப்படின்னா இவர் வந்து தாமஸ் ஹார்டி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஆத்தரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நிறையா ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால அவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாலோவர் ஆஃப் தாமஸ் ஹார்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், விட்சன் வெட்டிங் 1964 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதை வந்து எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா லண்டனுக்கு ட்ராவல் பண்ணும்போது எழுதியிருக்காரு. எங்கே போகும்போதுன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்கே வச்சு எழுதின ஒரு ஒர்க் தான் விட்சன் வெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 1964 பப்ளிஷ் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட், டோட்ஸ் 1955 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட ஒரிஜினல் டைட்டில், அதாவது ஒரிஜினல் டைட்டில் மீன்ஸ் டோட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேர் வச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா டோட்ஸ் அண்ட் அன்ஃபினிஷ்டு போமா. இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் டைட்டில். ஃபோர்த் பாயிண்ட், டோட்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்மால் அனிமல் சிமிலர் டு ஃப்ராக். அதாவது ஸ்மால் அனிமல் ஒரு சின்ன அனிமல் மாதிரி இருக்கும். அது எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஃப்ராக் மாதிரி, அதாவது தவளைகள் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மால் அனிமலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டோட்ஸ் அப்படின்னு சொல்றோமா. ஃபிஃப்த் பாயிண்ட், சர்ச் கோயிங் 1954 வந்து இந்த போம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோட ஃபேமஸான லைன் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சீரியஸ் ஹவுஸ் ஆன் சீரியஸ் எர்த் இட் இஸ். அதாவது சீரியஸ் ஹவுஸ்ன்னு சர்ச்சை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஏன் சர்ச்சை மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு டெத்தை பற்றியோ இல்லைனா ஒரு லைஃப்பை பற்றியோ நம்மளோட கஷ்டங்களை வந்து காடு கிட்ட வந்து எங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ச்சில் போய் தான் சொல்கிறோம். இதுதான் என்னன்னு சொல்கிறாருன்னா ஒரு சீரியஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை தான் சீரியஸ் எர்த் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் டு ஆல்.